Student, 12th standard chapter 2ல exercise 2.3ல third sum submit பண்ண போறோம். Z1, Z2, Z3 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் क्वेश्चन கொடுத்துட்டாங்க. அந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் Z1, Z2, Z3க்கு அடிஷன் செக் பண்ண சொல்றாங்க. அடிஷன் இன்வெர்ஸ் செக் பண்ண சொல்றாங்க. மல்டிப்ளிகேஷன் இன்வெர்ஸ் செக் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 ஓட அடிஷன் இன்வெர்ஸ் என்ன? அடிஷன் Z2 ஓட அடிஷன் இன்வெர்ஸ் ஃபேக்டர். Z3 ஓட அடிஷன் இன்வெர்ஸ் 3 ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இதே சேம் அடிஷன் யூஸ் பண்ண மாதிரி மல்டிப்ளிகேஷன் இன்வெர்ஸ்ல Z1, Z2, Z3க்கு ஃபார்ம் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அடிஷன் இன்வெர்ஸ் ஆஃப் Z1க்கு அது இன்வெர்ஸ் தெரியும் நமக்கு மைனஸ் Z1. ஓகே, மைனஸ் ஃபேக்டர் Z1 நம்மனா ஃபைன் ஃபேக்டர் இதுங்கிறது மைனஸ் உள்ள -2 -5i இதான் நமக்கு Z1 ஓட இன்வெர்ஸ். Z2 அதே மாதிரி மைனஸ் Z2 மைனஸ் ஃபேக்டர் Z2 -3 -4i minus minus plus 3 minus plus 4i அப்ப Z2 ஓட இன்வெர்ஸ் 3 plus 4i. Z3 ஓட இன்வெர்ஸ் minus Z3 minus Z3 1 plus i இருக்குது minus i minus 1 minus i. நெக்ஸ்ட் இப்போ அடிஷன் செக் பண்ணுறேன் இன்வெர்ஸ். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இன்வெர்ஸ். Z1 ஓட இன்வெர்ஸ் தெரியும் மல்டிப்ளிகேஷன் 1 by Z1. 1 by Z1 நம்ம தெரியும் 2 plus 5i. ஓகே, இப்போ இது டேரக்டா சிம்பிள் எப்பயும் டிவைடர் ஃபங்க்ஷனுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட்னா அந்த கீழே இமேஜினரி பார்ட் மட்டும் சிம்பிளை மாற்றி மல்டிப்ளை பண்ணணும், டிவைடரும் பண்ணணும். அப்போ 2 plus 5i ஓட கான்ஜுகேட் 2 minus 5i டிவைட் பை 2 minus 5i கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ணி டிவைடும் பண்ணணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 1 into 2 minus 5i 2 minus 5i இது a plus b a minus b ஃபார்மேட் இருக்குது. a plus b a minus b னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் i ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 5 ஸ்கொயர் பண்ணால் -25, ஐ ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? அப்போ 49. ஓகே, 2 minus 5i by 49 தான் Z1 ஓட இன்வெர்ஸ் ஃபேக்டர். நெக்ஸ்ட் Z2 1 by Z2 என்ன வரும் -3 -4i. இப்போ கான்ஜுகேட்டு -3 -4i கான்ஜுகேட்டு -3 plus 4i டிவைட் பை -3 plus 4i இங்கே மட்டும் சிம்பிளாக மாற்றணும் இமேஜினரி பார்ட்டில். ஓகே, அப்போ கான்ஜுகேட் இது சேம் -3 plus 4i தான். கீழே என்ன வரும் a plus a minus b a plus என்ன வரும் a ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 b ஸ்கொயர் பண்ணால் -16 i ஸ்கொயர் பண்ணால் -6 plus 16. ஷார்ட்டாக என்ன பண்ணுறாங்க ரியல் இமேஜினரி பார்ட் இருந்துச்சுன்னா அந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து ஸ்கொயர் பண்ணி இங்கே மைனஸில் வராது ப்ளஸ் தான் வரும். ஏன் நமக்கு ஏன்னா ஐ ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் அந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, அதான் ஃபேக்டர் எடுத்துக்க நமக்கு -3 plus 4i by 25. நெக்ஸ்ட் Z3 1 by Z3 வேல்யூ 1 plus i ஃபேக்டர் இருக்குது. 1 plus i ஓட கான்ஜுகேட் 1 minus i by 1 minus i 1 into 1 minus i ஃபேக்டர் தான். a plus b வந்துடும் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, i ஓட கோஎஃபிஷியன்ட் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 plus 1 2. இது Z3 ஓட இன்வெர்ஸ் ஃபேக்டர். இது 3யும் மல்டிப்ளிகேஷன் இன்வெர்ஸ், இந்த 3 ஃபேக்டரும் அடிஷன் இன்வெர்ஸ் ஃபேக்டர். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.